ஹாய், நான் தனி அறையில் இருக்கிறதுனால என்னோடய மாஸ்க் கழட்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே மாஸ்க் போட்டு சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். நான் தான் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறப்போ பார்த்தோம்னா என்னோடய கவிதை நான் வந்து ஒரு 11th 12th காலேஜஸ் படிக்கிறப்போ எழுதின கவிதை புக் கிடச்சிது. ஸோ அதான் அதில் இருக்கிற சில கவிதைகள் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, தாயை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது எப்போ எழுதுனதுன்னா 2015 இது பார்த்திங்கன்னா இருக்கும். 2015 எழுதுனது. ஸோ டைம்லாம் போட்டிருக்கேன். 10:30 PM நைட்டு உட்காந்து எழுதியிருக்கேன். என்ன நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா டோன்ட் வெரி, நோ ப்ராப்ளம். ஓகே. தாய்மை எனும் தாய்மை வகித்து, வாய்மை என்னும் மரணை தந்து, பொய்மை என்னும் பொருளை நீக்கி, உண்மை என்னும் உயிரை ஊற்றி, வறுமை என்னும் வலையை பிரித்து, கடமை என்னும் கடலை பாய்ச்சி, உடைமை என்னும் உடையை சாற்றி, எண்ணம் என்னும் ஏடை எழுதி, பன்மை என்னும் பாசம் காட்டி, கருணை என்னும் காதலை கற்பித்தாய். அதனால் உரிமை என்னும் உறவோடு இருக்கிறேன் தாயே. நல்லா இருக்கா? ஓகே, சேஃபாக இருங்க வீட்டில். ஹேவ் ஃபன். பை.